வெல்கம் டு டிவிபி ஸ்டோரி ஹப். இந்த கதையை நடக்கும் ஊரு மலைகள் சூழ்ந்த, மரங்கள் நிறைந்த, மனுஷங்க நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல ரங்கன்னு ஒரு விவசாயி. ரங்கன் எப்பவும் உழைப்பு, யார்கிட்டையும் சத்தமா பேசாத மனுஷன். ஆனா அவனோட மனைவி மாலதி, ஏய், உங்க ஆடு என் வீட்டு பக்கம் வராம பாத்துக்கோ. எல்லாம் எனக்கு தான் பிரச்சனை. ஏ மாலதி, அது ஆடுதான். வீட்டு எல்லை தெரியாதே. தப்பா நடந்துச்சுன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் இதே வசனம்தான். நேத்தும் இதே ஆடு, இன்னைக்கு இதே ஆடு. நீ பாத்துக்கிறியா இல்லையா? ஏ, இப்படி ஊருக்குள்ள சத்தம் போடுறது நல்லதில்ல மாலதி. ஒரு வார்த்தையா சொல்லிருக்கலாமே. உள்ள பேசுறது எனக்கு பழக்கம். என் வீட்டுக்குள்ள வந்தா யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன். சரி சரி, இந்த ஊர்ல எல்லாரும் உங்க எதிரியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. பேராசை, திமிர், அதிக வாய்ப்பேச்சு, இது மூன்றுமே சேர்ந்து இருந்தா அது மாலதி. மாலதி, நம்மள மாதிரி வாழ்றவங்க அதிகமா ஆசை வச்சா கஷ்டம்தான். நீ எப்பவும் இப்படிதான். ஊர்ல எல்லாம் முன்னேறிட்டு இருக்கு, நாம மட்டும் ஏன் ஏழையா இருக்கணும்? ரங்கன் அமைதி, மாலதி அலறல். அவங்க நடுவுல அவங்க பையன் குமரன். அம்மா, சண்டை போடாதீங்க. மாலதி தோழி சரோஜா வருகிறாள். மாலதி, நாளைக்கு காடுக்கு போய் விறகு எடுத்துட்டு வரலாமா? அது என்ன பெரிய விஷயம், நாளைக்கே போயிடலாம். அடர்ந்த மரங்கள், அமைதி. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இன்னும் 2 பெண்கள் காடு உள்ளே நடந்து செல்கிறார்கள். சீக்கிரம் எடுங்க, சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பணும். மா, கொஞ்சம் உதவி வேணும். என்னம்மா இங்க? இது ஊர் இல்ல, காடு. தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுமா? நாங்க விறகு எடுக்க வந்தோம், இது தர்மசாலை இல்ல. அக்கா, வயசானவங்க, கொஞ்சம் தண்ணி குடுக்கலாம். இங்க உட்காருங்க பாட்டி, மெதுவா குடிங்க. சரோஜா கையில் விறகு இருந்தாலும் மனசுல கருணை இருந்தது. கடவுள் உன்னை நல்லா பாத்துக்குவான்மா. கடவுள்? அவர் இங்க காட்டுல எல்லாம் சுத்துவாரா? மா, உதவி கேட்டவன் ஒரு நாள் உன் உதவி இல்லாம உன்னை உதவி கேட்க வைப்பான். அந்த நாள் காட்டுல விறகு எடுத்தாங்க. ஆனா விதை போட்டு விட்டாங்க. பேராசை விதை, கருணை விதை, இரண்டுமே அந்த காட்டுல அதே நாள்ல விதைக்கப்பட்டது. மீண்டும் காலை. மாலதி, சரோஜா, இன்னும் பெண்கள் காடு உள்ளே நடக்கிறார்கள். நேத்து அந்த பாட்டி ரொம்ப வேஷமா பேசினா. அக்கா, நேத்து நாம உதவி பண்ணலனா பாவமா இருந்திருக்கும். எல்லாருக்கும் பாவம் பார்த்துட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை ஓடாது. மா, ஐயோ, இன்னா மீண்டும் நீங்களாகளா? இங்க என்ன வேலை? இந்த விறகு கட்ட என் குடிசை வரைக்கும் கொஞ்சம் தூக்கி வைக்கணுமா? நாங்க சும்மாவா இருக்கோம்? நம்ம வேலை நமக்கு போதும். அக்கா, நீங்க வரலனா பரவாயில்ல, நான் மட்டும் பாட்டியை விட்டு வரமாட்டேன். சரோஜா பாட்டியுடன் நடக்கிறாள். காட்டுக்குள் யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு குடிசை. மண்ணால் செய்த சுவர், பனை ஓலை கூரை. ஆனா அந்த இடத்துல ஒரு விசித்திரமான அமைதி. பாட்டி, இங்க வச்சிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? உள்ளே வெறும் மண் தரை, ஒரு பழைய விளக்கு, சில விறகு கட்டுகள். ஆனா அந்த விறகுகள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டது. இதை எடுத்துட்டு போ, உன் கையில நல்ல மனசு இருக்கு. பாட்டி, இந்த விறகு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. விளக்கோட ஒளி விறகு மேல பட்டது. அந்த நொடி விறகு போல இருந்தது. தங்கம். ஐயோ பாட்டி, இது தங்கமா? அதே நேரம் ஒரு ஜோடி கண்கள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த கண்கள் மாலதியோடுது. ஒரு விறகு இவ்வளவு தங்கமா? அந்த குடிசையிலிருந்து மாலதி திரும்பி நடந்தா. ஆனா அவளோட கால்கள் மட்டும்தான் நடந்து போனது. அவளோட மனசு அந்த விறகு கிட்டையே அங்கேயே நின்னுச்சு. ஒரு விறகு அவ்வளவு தங்கமா இருந்தா ஒரு கட்டை எடுத்தா நம்ம வாழ்க்கையே மாறுமே. இன்னைக்கு ரொம்ப தாமதம். என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல, காடுதான்.
கண் மூடினாலும் அவளுக்கு தூக்கம் வரல. அந்த விறகு மின்னுது. நாளை இரவு யாருமில்லாத நேரம். அந்த விறகு என்னோடதுதான். இரவு, காடு தூங்கும் நேரம். ஆனா ஒரு மனசு மட்டும் விழிச்சிருந்தது. மாலதி மெதுவாக நடந்து வருகிறாள். பாட்டியின் குடிசை அருகே மாலதி சுவாசம் அடக்கி, ஒரு விறகுதான், ஒரே ஒரு விறகு. விறகு கட்டை தூக்குகிறாள் மாலதி ஆசையோடு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடும். திடீரென்று ஒரு குரல். பாட்டி இருட்டிலிருந்து, மா, யாரு? பசியால திருடுனா பாவம் இல்லம்மா, பேராசையால திருடுனா அழிவு. அழிவோ ஆசையோ எனக்கு வேணும். விறகை தூக்கி கொண்டு மாலதி ஓடுகிறாள். பேராராசை வீட்டுக்குள் நுழைந்தது. நாளைக்கு இந்த ஊரே என்ன மதிக்கும். விறகை தொடுகிறாள். சிடு சிடு சத்தம். என்ன இது? இல்ல, இது தங்கம், எரியக்கூடாது. மாலதி, நீ நேத்து ராத்திரி காட்டுக்கு போயிருக்கே. சரோஜா, அதை யார்கிட்டயும் சொல்லாதே. திருட்டு மறைக்க முடியாதுமா. வாசலில் ஒரு வயதான பெண் குரல். நீங்க இங்க எப்படி? இந்த ஊர்ல ஒரு காலத்துல என்ன மாதிரி பேராசை பிடிச்சவங்க என்னையும் ஏமாத்தினாங்க. என்ன சொல்றீங்கம்மா? அப்போ நான் எல்லாத்தையும் இழந்தேன். அதுக்கப்புறம் இந்த காட்டுல மனுஷங்க மனசை சோதிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த தங்க விறகு? அது தங்கம் இல்ல, அது மனசு சுத்தமாயிருந்தா ஒளியாய் தெரியும். பேராசை உள்ள கையில் அது நெருப்பா மாறும். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. மன்னிப்பு கேட்கறது சுலபம். இந்த ஊர்ல இனி நீ எந்த விஷயத்திலையும் முதல் வார்த்தை பேசக்கூடாது. மற்றவங்க பேசுறத முதலில் கேட்க கத்துக்கோ. இப்போ மனசுல எந்த பாரமும் இல்ல, நிம்மதியா இருக்கு. பேராசை தங்கத்தையும் சாம்பலாக்கும். ஆனா மௌனம் மனுஷனையே தங்கமாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்க கருத்தையும் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.